அந்த ஆள் எனக்கு 3 நாள் தானே கெடு வச்சிருக்கான். டோன்ட் வரி குமார், நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? நீ சொல்றது அந்த 3 நாள் வரைக்கும் அவன் உயிரோட இருந்தாதானே? புரியலையே. குமார், நீ தொடர்ந்து அந்த கம்பெனில மேனேஜரா இருக்கிறது நமக்கு நல்லதானே? ஆமா. அப்படி இல்லனா அது உனக்கு மட்டும் அவமானம் இல்ல, நம்ம நம்பி ஏராளமா பணம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களே அவங்க அத்தனை பேருக்கு நஷ்டம் ஏற்படும். புரியுதா? ஆமா. இப்ப சொல்லு, பல நண்பர்களை இழக்கிறத விட ஒரு விரோதியை தீர்த்து கட்டுறது நியாயம் தானே? கரெக்ட். அவனை கொன்னே தீரணும். ஆனா நாம மாட்டிக்க கூடாது. டோன்ட் வரி, அதுக்கு என்கிட்ட ஒரு அருமையான திட்டம் இருக்கு. எஸ், ராம் ஸ்பீக்கிங். நான் மீனாவுடைய ஃபாதர் பரந்தாமன் பேசுறேன். ஹலோ ஹலோ. எஸ், சொல்லுங்க. ராமு, உங்க அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணுமே. வெளியே போயிருக்காரு, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, நீங்க வந்தப்போ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கோபமா பேசிட்டேன், என்ன மன்னிச்சுங்க. மிஸ்டர் ராம், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். மீனாவே உங்களுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். சார், என்ன சொல்றீங்க? ஆமா மிஸ்டர் ராம், இன்னைக்கு சாயந்தரம் கரெக்டா 6 மணிக்கு நீங்களும் தம்பி லட்சுமணனும் வந்தா எல்லாத்தையும் நல்லபடியா பேசி முடிக்கலாம். நான் கண்டிப்பா வந்துடுறேன். தேங்க்யூ தேங்க்யூ. லட்சுமண், சார், மீனா இன்னைக்கு காலேஜில இருந்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நீ போலாம். சரி சார். டிரைவர் கொஞ்சம் காரை நிறுத்துங்க. என்ன குமாராச்சி? கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. டிரைவர், நீங்க காரை ரிப்பேர் பண்ணி கொண்டு வாங்க. வாங்க. தேங்க்யூ. என்னடாச்சு உனக்கு? என்னாச்சு? ஓஹோ, அவரை அவமானப்படுத்துவாருன்னு பயப்படுறியா? பாக்குறியா, அவரை விட்டு உன்னை கூப்பிட சொல்லட்டுமா? ஓகே, அவ்வளவுதானே. இங்கே சார். சார், லக்ஷ்மண், இனிமே இங்க இருந்தா நம்ம காப்பாத்து. வா வா. மீனா, உங்க அப்பாவை யாரோ கொலை செஞ்சுட்டாங்க. மீனா, மீனா, மீனா. மீனா, உனக்கு எப்படி சமாதானம் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கொலையை செஞ்சுட்டு ஆறுதலா சொல்றீங்க? மீனா, லக்ஷ்மண வச்சு எங்க அப்பாவை கொண்ட நீங்க ஒரு மிருகம். மீனா, எனக்கும் இந்த கொலைக்கு சம்பந்தம் கிடையாது, என்ன நம்பு. சம்பந்தம் இல்லன்னா அந்த யானை இங்க எதுக்காக வந்தது? ரத்தக்கரை படிஞ்ச இந்த காலடிகள் எப்படி வந்தது? நீங்க ஏன் வந்தீங்க? உங்க அப்பா தான் என்ன போன் பண்ணி இங்க வர சொன்னாரு. மிஸ்டர் ராம்,
அவர் சாட்சி சொல்ல வரமாட்டாருங்கிற தைரியத்துல தானே இப்படி சொல்றீங்க. மரியாதையா உண்மையை ஒத்துக்கிட்டு போலீஸ்ல சரணடைஞ்சிருங்க. முடியாது. நான் குற்றவாளி இல்லை. ஆனா இந்த நேரத்துல நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்காம நம்ம லக்ஷ்மண், நாம 2 பேரும் ஏதோ பெரிய சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டோம். இனிமே நீ யார் கண்ணிலையும் படக்கூடாது. Come on, come. மிஸ்டர் ராம் தன் யானையை வச்சுதான் மிஸ்டர் பரந்தாமனுடைய கொலை செஞ்சிருப்பாரு நீங்க சந்தேகப்படுறீங்க, அப்படித்தானே? எஸ் சார். ஏமா உங்க அபிப்பிராயம் என்ன? வெல் மிஸ்டர் குமார், மிஸ்டர் குமார், நீங்க வர்றது கொஞ்சம் லேட்டானா கூட ராம் உங்களை பார்க்காமே போயிருப்பாரு நீங்க சொல்றீங்க, அப்படித்தானே? எஸ் சார். அவர் கொலை செய்யலைன்னா அவரே போலீஸுக்கு தகவல் கொடுத்துக்கலாம் இல்லையா? யூ மே பி கரெக்ட். நீங்க அவரை போலீஸ்ல சரணடைய சொன்னப்போ மருத்துவரோட மட்டும் இல்லாம உங்களை தாக்கிட்டு ஓடிட்டான்னு சொல்றீங்க, அப்படித்தானே? எஸ் சார். ஏமா இவர் சொல்றது உண்மைதானே? குற்றவாளி நிச்சயமா தப்பிக்க முடியாது. லக்ஷ்மண், நாம நிரபராதி நிரூபிக்கலைன்னா அப்பாவோட உயிருக்கும் கௌரவத்துக்குமே ஆபத்தாயிடும். அதனால எப்படியாவது உண்மையை கண்டுபிடிச்சே ஆகணும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நீங்க சொன்னபடிதான் அந்த கொலை நடந்திருக்கணும் தெரியுது. ஏன்னா ஒரு கனமான ஆயுதத்தால தான் அவர் தாக்கப்பட்டிருக்கார். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ மீனா, நான் ராம் பேசுறேன். ஹலோ மீனா. ஏன் போன வச்சிட்டீங்க? இப்ப பேசுறது ராமு தானே? ஆமா. நீங்க பேசி இருக்கணும், தவறு பண்ணிட்டீங்க. இன்னொரு தடவை வந்தா மறுக்காதீங்க, அப்பதான் கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியும். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். நான் வரேன். ஹலோ ஹலோ மீனா, கட் பண்ணாத. ஆத்திரத்தில் நீ என்ன குற்றவாளின்னு நினைக்கலாம். ஆனா நீ கொஞ்சம் ஒத்துழைச்சேன்னா நான் நிரபராதி நிரூபிக்க முடியும். அதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்? இன்னைக்கு சாயங்காலம் அடையார் பிரிட்ஜு கிட்ட நீ என்ன சந்திக்கலாம். பிளீஸ், என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற. முடியாதுன்னு சொல்லிடாத பிளீஸ் மீனா. ஓகே. லக்ஷ்மண், நீ இங்கே இரு. உன்னை பார்த்தா மீனா ஆத்திரப்படுவா. ஓகே? மீனா, இப்ப நான் என்ன சொன்னாலும் நம்பர் சூழ்நிலையில நீ இல்ல. இருந்தாலும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? உங்க அப்பாவுக்கு வேண்டாதவங்க யாராவது இருக்காங்களா? அதை சொன்னேன்னா குற்றவாளியை கண்டுபிடிக்க ரொம்ப உதவியா இருக்கும். பிளீஸ். இருக்காங்க. யார்? நீங்க தான். அமைதியா வாழ்ந்துட்டு இருந்தவரை கேவலம் ஒரு மிருகத்துக்காக கொலை பண்ணிட்டீங்களே. என்ன பத்தி என்ன வேண்டாம் பேச, ஆனா என் லக்ஷ்மணனை பத்தி தப்பா பேச. ஏன் நீங்களும் ஒரு மிருகம் ஆயிடுவீங்களா? மிஸ்டர் ராம், உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். மீனா, என்ன பிடிச்சு கொடுத்ததுக்காக இன்னைக்கு நீ பெருமைப்படலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா வருத்தப்படுத்த போறேன்.